நாமத்துலதான் பேய்கள் ஓடும். அவர் நாமத்துலதான் செய்வினை கட்டுகள் எல்லாமே புரியும். அல்லேலூயா. ஏன்னா நம்முடைய நாமம் பரிசுத்தமானது. அல்லேலூயா, அல்லேலூயா. கர்த்தர் இந்த 12 ஆண்டுகளாக கர்த்தர் நம்ம இந்த ஊழியத்தின் பாதையை நடத்தி வந்திருக்கிறார். 13ஆம் ஆண்டிலே அடியெடுத்து வைக்கும்படியா கர்த்தர் பாராட்டின எல்லா வித கிருபைகளையும் எண்ணி நாம் ஒரு சில நிமிடங்கள் மாத்திரம் அவரை துதிக்க போறோம். அல்லேலூயா. ஏன்னா நம்ம அப்படியே இருந்த இடத்திலிருந்து எழுந்து நின்று நன்றி உள்ள உணர்வோடு இதுவரைக்கும் அவர் நம்மளை நடத்தியதற்கு நம்ம ஏமாத்திடும். நம்மளுடைய பலமோ நம்மளுடைய பராக்கிரமமோ அல்ல, எல்லாமே கர்த்தருடைய ஆவியினால மாத்திரம்தான். பலத்தினாலும் அல்ல, பராக்கிரமத்தினாலும் அல்ல, கர்த்தருடைய ஆவியினால எல்லாம் ஆகும் என்று சொன்ன வேத வசனத்தின் பிரகாரமாய் கர்த்தரின் நாள் வரைக்கும் நடத்தி வந்திருக்கிறார். அவருடைய அந்த நன்மைகளை எண்ணி அந்த கிருபைகளை எண்ணி நாம் ஒரு சில நிமிடங்கள் மாத்திரம் அவரை துதிக்க போறோம். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. இதுவரைக்கும் ஊழியத்தின் பாதையில உயர்த்தி வைத்தது அவருடைய கிருபைதான். எத்தனை விதமான பாடுகள் வந்தாலும், எத்தனை விதமான விமர்சனங்கள் வந்தாலும், கர்த்தர் எல்லாவற்றின் நடுவிலையும் கர்த்தர் ஊழியத்தின் பாதைகளை ஒவ்வொரு நாளும் உயர்த்தி கொண்டே வராரு. ஈசாக்கு எப்படி வர வர வீழ்த்தி அடைந்தான் சொன்னது போல கர்த்தர் இந்த ஊழியத்தை கடந்த ஆண்டை விட இந்த ஆண்டு இன்னும் உயர்த்தி வைத்திருக்காரு. ஹல்லேலூயா. ஒவ்வொரு ஆண்டும் அவர் உயர்த்தி கொண்டே போறாரு. எல்லாமே அவருடைய கிருபை மாத்திரம்தான், எல்லாமே அவருடைய இரக்கம் மாத்திரம்தான், எல்லாமே அவருடைய தயவு மாத்திரம்தான். அந்த கிருபையை எண்ணி அந்த தயவை எண்ணி நம்ம ஒவ்வொரு துதிப்போமா. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. அப்பா உமக்கு நன்றி ஆண்டவரே. எல்லாமே உம்முடைய கிருபை, எல்லாமே உம்முடைய தயவு ராஜா. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. அப்பா உமக்கு ஸ்தோத்திரம் ராஜா. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. இரண்டு கரங்களை வானத்துக்கு நேராக உயர்த்தி இதுவரை என்னை நடத்தியதற்கு நானே மாத்திரம், என் வாழ்க்கை மாத்திரம். இதுவரை என்னை நீ சுமந்ததற்கு நானே மாத்திரம், என் குடும்பமே மாத்திரம். இதுவரை என்னை நீ நடத்தியதற்கு நானே மாத்திரம், என் வாழ்க்கையை மாத்திரம். இதுவரை என்னை நீ சுமந்ததற்கு நானே மாத்திரம், என் குடும்பமே மாத்திரம். நான் கண்ட மேன்மைகள் எல்லாம் உம் கரத்தின் ஈவு, நான் பார்க்கும் உயர்வுகள் எல்லாம் நீர் ஈந்தும் தயவு. நான் கண்ட மேன்மைகள் எல்லாம் உம் கரத்தின் ஈவு, நான் பார்க்கும் உயர்வுகள் எல்லாம் நீர் ஈந்தும் தயவு. இதுவரை என்னை நீ நடத்தியதற்கு நானே மாத்திரம், என் வாழ்க்கையே மாத்திரம். இதுவரை என்னை நீ சுமந்ததற்கு நானே மாத்திரம், என் குடும்பமே மாத்திரம். ஹல்லேலூயா. இதுவரைக்கும் அவரை நம் நடத்தியதற்கு நாம் ஏமாத்திடும். நம்மளுடைய தாளந்தோ எங்களுடைய பலனோ எங்களுடைய திறமைகளோ அல்ல, எல்லாமே அவருடைய கிருபை. இத்தனை ஆண்டுகள் கண்ட எல்லா மேன்மைகளும் அவர் ஒருவருக்கு மாத்திரம்தான் உரியது. எல்லா உயர்வுகளும் அவர் ஒருவருக்கு மாத்திரம்தான் உள்ளது. ஏன்னா அவர் எல்லா துதிக்கும், எல்லா கணத்திற்கும், எல்லா மகிமைக்கும் அவர் ஒருவரே பாத்திரர். அவருடைய நாமம் பெருகணும், நாம சிறுகணும். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. அப்பா இதுவரைக்கும் நடத்தி வந்ததற்காக உமக்கு நன்றி செலுத்துகிறோம் ராஜா. எத்தனை விதமான கரடு முள்ளான பாதைகள், எத்தனை விதமான நிந்தைகள். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. அப்பா உமக்கு நன்றி ஆண்டவரே. ஒவ்வொரு நாளும் ஒரு தகப்பனை போல அவர் தோளில் சுமந்து வந்தார், ஒரு தாயை போல அவர் தேய்ச்சி வந்தார். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. சோர்ந்து போகிற நேரம் எல்லாம் வாக்குகளை தந்து ஒவ்வொரு நாளும் உனக்கு எலியா சோர்ந்து போய் படுத்திருந்தாலும் நீ எழுந்து போ, நீ நடக்க போக வேண்டிய தூரம் வெகு தூரம் என்று எப்படி சொன்னாரோ அதே போல ஒவ்வொரு நாளும் சோர்ந்து போகும் போதெல்லாம் உன்னை இலக்கு இது அல்ல, இன்னும் நீ வெகு தூரம் போகணும் என்று சொல்லி ஒவ்வொரு நாளும் ஒரு கிருபையினால் அவர் நடத்தி வந்தார் இல்லையா.
ஹalleluya ஹalleluya ஹalleluya. அந்த தெய்வத்திற்கு நன்றியோடு ஹalleluya. அப்பா உமக்கு நன்றி ஆண்டவரே. ஹalleluya ஹalleluya ஹalleluya. நான் நடந்து வந்த பாதைகள் கரடு மேடுகள், நான் கடந்து வந்த பாதைகள் முட்கள் வேலிகள், நான் நடந்து வந்த பாதைகள் கரடு மேடுகள், நான் கடந்து வந்த பாதைகள் முட்கள் வேலிகள். நடக்க முடியல டாடி, நடக்க முடியல, நடக்க முடியல இயேசுவே, நடக்க முடியல. தாங்கிக் கொள்ளுங்க கரத்தில் ஏந்திக் கொள்ளுங்க, தாங்கிக் கொள்ளுங்க கரத்தில் ஏந்திக் கொள்ளுங்க. நான் நடந்து வந்த பாதைகள் கரடு மேடுகள், நான் கடந்து வந்த பாதைகள் முட்கள் வேலிகள், நான் நடந்து வந்த பாதைகள் கரடு மேடுகள், நான் கடந்து வந்த பாதைகள் முட்கள் வேலிகள். அவர் நடத்தி வந்தார். முட்கள் நிறைந்த பாதைகள் தான், கரடு முரடான பாதைகள் தான். ஹalleluya. இங்க ஊழியத்திற்கு வந்து ஒரு சில வருடங்கள்லயே எங்க அப்பா இறந்ததுக்கு அப்புறம் இதே நிலைமையில தான் நாங்க நின்னோம். நடக்க முடியல டாடி, நடக்க முடியல, என்னை தாங்கிக் கொள்ளுங்கப்பா, உங்களோட கரத்துங்களை ஏந்தி கொள்ளுங்கப்பா அப்படின்னு சொல்லி. ஆனாலும் இத்தனை ஆண்டுகள் கர்த்தர் கிருபையாய் நடத்தி வந்திருக்கிறார். ஒரு நாள் கூட அவர் சோர்ந்து போய் படுக்கவே விடல. ஒரு சின்ன சோர்வுகள் வரும்போது உடனே அவருடைய வார்த்தையை கொண்டு அவர் தேய்ச்சினார். அந்த தெய்வத்திற்கு நடக்க முடியல நான் பாட மாட்டேன், இப்படி பாட போறோம். நடத்தி வந்தீங்க, என்னை தாங்கி கொண்டீங்க. நான் நடந்து வந்த பாதைகள் கரடு மேடுகள், நான் கடந்து வந்த பாதைகள் முட்கள் வேலிகள், நான் நடந்து வந்த பாதைகள் கரடு மேடுகள், நான் கடந்து வந்த பாதைகள் முட்கள் வேலிகள். நடத்தி வந்தீங்க, நடத்தி வந்தீங்க, நடத்தி வந்தீங்க இயேசுவே, நடத்தி வந்தீங்க. தாங்கிக் கொண்டீங்க கரத்தில் ஏந்திக் கொண்டீங்க, தாங்கிக் கொண்டீங்க கரத்தில் ஏந்திக் கொண்டீங்க. நடந்து வந்த பாதைகள் கரடு மேடுகள், நான் நடந்து வந்த பாதைகள் முட்கள் வேலிகள், நான் நடந்து வந்த பாதைகள் கரடு மேடுகள், நான் நடந்து வந்த பாதைகள் முட்கள் வேலிகள். நடத்தி வந்தீங்க, ஆனாலும் நடத்தி வந்தீங்க, நடத்தி வந்தீங்க, ஆனாலும் நடத்தி வந்தீங்க. தாங்கிக் கொண்டீங்க கரத்தில் ஏந்திக் கொண்டீங்க, தாங்கிக் கொண்டீங்க கரத்தில் ஏந்திக் கொண்டீங்க. நான் நடந்து வந்த பாதைகள் கரடு மேடுகள், நான் நடந்து வந்த பாதைகள் முட்கள் வேலிகள், நான் நடந்து வந்த பாதைகள் கரடு மேடுகள், நான் நடந்து வந்த பாதைகள் முட்கள் வேலிகள். ஹalleluya. இத்தனை விதமான பாதைகள்ல அவர் கிருபையாய் நடத்தி வந்தார். நடத்தி வந்தது அவருடைய தயவு, நடத்தி வந்தது அவருடைய கிருபை மாத்திரம்தான். இன்னைக்கு நான் இருப்பதும் நிர்மூலமாகாமல் இருப்பதும் அவருடைய கிருபை மாத்திரம்தான். அவருடைய கிருபை ஒருபோதும் விட்டு விலகவே இல்லை. மலைகள் விலகினாலும் பர்வதங்கள் நிலை பெயர்ந்தாலும் அவருடைய கிருபை நம்மளை விட்டு விலகவே இல்லை. ஒரு நாள் கூட, ஒரு இமை பொழுது கூட விலகவே இல்லை. ஹalleluya ஹalleluya ஹalleluya. ஏன்னா இந்த நிலைமையை அவர் அறிந்திருந்தாரு, அதனால அவர் சோர்ந்து போகவே விடல. பாதைகள் இப்படிதான் இருக்கும், ஆனா அந்த துணையாளர் நம்ம கூட இருக்கும் பொழுது அந்த பாதைகளை சுலபமாய் நடக்கும்படி கர்த்தர் கிருபை கொடுத்தார். ஹalleluya ஹalleluya. ஏன் தெரியுமா? ஒரே ஒரு காரியம் மாத்திரம்தான், அவர் அழைத்த அழைப்பும் அவருடைய கிருபை வரங்களும் ஒருபொழுதும் மாறாதவைகள். அவர் உண்மை உள்ள தேவன். அவர் வாக்குரைத்தார் அப்படின்னு சொன்னான், அது அவர் நிறைவேற்றி அவர் மாத்திரம்தான் வல்லவர். அவருடைய சமூகம் மாத்திரம்தான் எங்களை விட்டு ஒரு நாள் கூட, ஒரு நிமிடம் கூட, ஒரு இமை பொழுது கூட பிரியவே இல்லை. அவர் போதும் நம்முடைய வாழ்க்கைக்கு.
இந்த ஊழியத்தை பாதியில நடத்துவதற்கு அவருடைய கிருபை மாத்திரமே போதும். விலகாத பிரியாத சமூகமே அதுதான் நிரந்தர சுதந்திரமே. வேறொன்றும் வேண்டாம், நீர் போதுமே, நீர் போதும், நீர் போதும், நீர் போதுமே. விலகாத பிரியாத சமூகமே அதுதான் நிரந்தர சுதந்திரமே. வேறொன்றும் வேண்டாம், நீர் போதுமே, நீர் போதும், நீர் போதும், நீர் போதும். இன்னொரு முறை கூட விலகாத பிரியாத சமூகமே அதுதான் நிரந்தர சுதந்திரமே. வேறொன்றும் வேண்டாம், நீர் போதுமே, நீர் கரங்களை மேல உயர்த்தி நீர் போதுமே. விலகாத பிரியாத சமூகமே அதுதான் நிரந்தர சுதந்திரமே. வேறொன்றும் வேண்டாம், நீர் போதுமே, நீர் போதும், நீர் போதும், நீர் போதுமே. ஹalleluya, 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 ஹalleluya. எல்லா துதிக்கும் பாத்திர ஒருவர் மாத்திரமே, எல்லா கணத்திற்கும் பாத்திர ஒருவர் மாத்திரமே. ஒரு நாளும் அவருடைய கிருபை நம்மளை விட்டு விலகவே இல்லை. ஹalleluya, ஹalleluya. அந்த தேவன் தான் நம்முடைய தேவன், நாம் ஆராதிக்கிற தேவன். ஹalleluya, 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 ஹalleluya. விலகாத பிரியாத சமூகமே அதுதான் நிரந்தர சுதந்திரமே. வேறொன்றும் வேண்டாம், நீர் போதுமே, நீர் போதுமே, போதும், நீர் போதுமே. ஹalleluya. அவருடைய கிருபை மாத்திரம் இல்லை அப்படின்னு சொன்னா இன்னைக்கு நாம இல்லை. ஹalleluya, ஹalleluya. தாயின் கருவில கண்ட கிருபை இதுவரைக்கும் நடத்தினது, இனிமேலும் நடத்தும். ஹalleluya. என்று விசுவாசிக்கிறவங்க மாத்திரம் கரங்களை உற்சாகமாய் தட்டலாமா? ஆண்டவருக்கு மகிமை உண்டாகட்டும். பிள்ளைகள் அப்படியே நிற்கட்டும். இந்த நடக்க முடியல டாடி, நடக்க முடியல, தாங்கி கொள்ளுங்க, கரத்தில் ஏந்தி கொள்ளுங்க அப்படின்னு பாட்டு பாடினாங்க. அந்த பாட்டை அப்படியே மாற்றி பாடினாங்க. நடக்க முடியல டாடி, நடக்க முடியல, தாங்கி கொள்ளுங்க, கரத்தில் ஏந்தி கொள்ளுங்கன்ட்டு. அது அப்படியே என்ன பண்ணாங்க, மாற்றி பாடினாங்க. என்ன பண்ணாங்க, நடத்தி வந்தீங்க. அந்த ஒரே ஒரு சடத்தை மட்டும் நம்ம எல்லாம் சேர்ந்து பாடலாமா? பாடுங்கம்மா, பார்த்து தம்பி பாடுங்க. நான் நடந்து வந்த பாதைகள் கரடு மேடுகள், நான் கடந்து வந்த பாதைகள் முட்கள் வேலிகள். நான் கடந்து வந்த பாதைகள் கரடு மேடுகள், நான் கடந்து வந்த பாதைகள் முட்கள் வேலிகள். நடத்தி வந்தீங்க, நடத்தி வந்தீங்க, இயேசுவே நடத்தி வந்தீங்க. தாங்கி கொண்டீங்க, கரத்தில் ஏந்தி கொண்டீங்க. தாங்கி கொண்டீங்க, கரத்தில் ஏந்தி கொண்டீங்க. நடந்து வந்த பாதைகள் கரடு மேடுகள், நான் கடந்து வந்த பாதைகள் முட்கள் வேலிகள். நடந்து வந்த பாதைகள் கரடு மேடுகள், நான் கடந்து வந்த பாதைகள் முட்கள் வேலிகள். உட்காருவோம். நம்ம எல்லாம் கை தட்டி கத்திரை ஸ்தோத்திரம் பண்ணுவோம். நடக்க முடியல டாடி, சொல்லுங்களேன். நடக்க முடியல, பேச மாட்டீங்களா? நடக்க முடியல டாடி,
நடக்க முடியல. ஏந்தி கொண்டீங்க, கரத்துல ஏந்தி கொண்டீங்க, தாங்கி கொண்டீங்க. அது வசனம் சொல்லுகிறது, கர்த்தர் நல்லவர் என்பதை ருசித்து பாருங்க. அவர் மேல் நம்பிக்கை இருக்க மனுஷன், கர்த்தர் நல்லவர் என்பதை ருசித்து பாருங்க. அவர் மேல் நம்பிக்கை இருக்கிற மனுஷன் பாக்கியவான். அவர் நல்லவர் என்பதை ருசி பார்க்காம, அல்லது நம்முடைய தனிப்பட்ட ஜீவியத்திலேயும் குடும்ப வாழ்க்கையிலையும் அவருடைய அன்பை ருசி பார்க்காம, அவருடைய அன்பை அனுபவிக்காம யாரால சொல்ல முடியாது. அப்ப அருமையான பிள்ளைங்கள் எல்லாம் ஒருமனப்பட்டு பாடினாங்க. நடத்தி வந்தீங்க, கரத்தில் ஏந்தி கொண்டீங்க, தாங்கி கொண்டீங்கன்னு பாடின காரணம் என்ன? அவங்க ஒவ்வொரு நாளும் கர்த்தர் ஸ்தோத்திரம், கர்த்தரால் அவர்கள் நடத்தப்படுகிறார்கள். ஆமென் சொல்ல மாட்டாங்க. அவ்வளவு பொறாமையா? ஆண்டவர் அவர்களை மட்டுமல்ல, நம்மையும் ஒவ்வொரு நாளும் என்ன பண்ணாருங்க? நடத்தி கொண்டே வருகிறார். கர்த்தர் நாமத்துக்கு மகிமை உண்டாவதாக. இப்பொழுதும் ஒரு சில சிறப்பு சாட்சிகளை நாம் கேட்க போகிறோம். உண்மையாகவே இவ்வளவு காலம் நம்ம நடராஜன் என்கிற தேவன செய்ய தான் சாட்சியெல்லாம் கொடுத்துன்னு வந்தார். ஆனால் இன்னைக்கு பாருங்க, அவருடைய குடும்பத்திலேருந்து 2 ஜீவ சாட்சியை எழுப்பியிருக்காரு. எத்தனை பேர் கைத்தட்ட மாட்டீங்களா? ஆண்டவருக்கு மகிமை செலுத்த மாட்டீங்களா? ஒவ்வொரு முறையும் அவர் தான் வருவார், அவர் தான் நிற்பார், அவர் தான் நம்ம சாட்சி நேரம் கொடுப்போம். ஆனால் இன்னைக்கு பாரு, அதே குடும்பத்திலிருந்து ஆண்டவர் 2 ஜீவனுள்ள சாட்சி கத்த எழுப்பியிருக்கிறாரு. முதலாவது ஜபா அவர்களை கைத்தட்டி வரவேற்போம். பாருங்க, ஜபா மாதிரியே ஜபசிந்தியோடு வராங்க பாருங்க, முக்காடு போட்டு. நல்ல கை தட்டுங்க. கர்த்தருடைய பரிசுத்த கர்த்தராடிய